இந்த ஷாஹித் அஃப்ரிடி அப்போ தோணலை போல இருக்கு அவருக்கு. இது மாதிரி கிரிக்கெட் வீரராச்சு நம்ம வந்து இதெல்லாம் வந்து கலந்துக்கூடாதுன்னு அப்போ தோணவே இல்லை. ஆனால் இப்போ பேட்டியில் என்ன சொல்கிறாப்புல, கை குலுக்கியிருக்கலாம், இந்தியன் டீம் வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, விளையாட்டாக பாருங்கள், கிரிக்கெட் வேறு அரசியல் வேறு, கிரிக்கெட்டில் அரசியலை கலக்காதீங்கன்னுலாம் அவர் பேசியிருக்காரு. அப்போ இதை வந்து அப்போவே தோணியிருக்கணும். அந்த வெற்றி பேரணின்னு தோற்று போனது வந்து வெற்றியாக நினச்சிக்கிட்டு வெற்றி பேரணி நடத்தும் போதே தெரிஞ்சிருக்கணும். அப்போ இந்த மாதிரி பேசவே கூடாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் உலக வரலாற்றிலேயே பாகிஸ்தான் இந்த அளவுக்கு ஒரு நாடு, ஒரு கிரிக்கெட் டீம் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தா வரலாறே கிடையாது. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் டீமை வந்து வச்சு செஞ்சதும் இல்லாமல் வந்து கழிச்சு கட்டிட்டாங்க. அவங்கள காரி துப்புனதுக்கு சமம். கிரிக்கெட் மொத்த பாகிஸ்தான் மூஞ்சிலையும் காரி துப்பினதுக்கு சமம். இது வந்து பெரிய அவமானம் அவங்களுக்கு. அது போட்டோம். ஆனால் இதையாவது இதுக்கப்புறமாவது அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்களா? எதனால் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு இந்த தரவை வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லையா? கை குலுக்க கூட அவங்களால வந்து மனசு வரலையா அவங்களுக்கு? அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க மனசளவுக்குள்ள பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ணுற அளவுக்காவது அவங்களுக்கு மைண்டு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக வராது. பாகிஸ்தான் டீம் மட்டும் இல்லை, அந்த மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இருப்பாங்க, நல்லவங்க இருப்பாங்க. எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. இருக்கிற எல்லாருமே கெட்டவங்கன்னு ஒரேடியாக நம்ம வந்து குத்திர முடியாது. ஆனால் அந்த நாடு, அரசு, இராணுவம் இதுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அந்த மக்கள். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடு வந்து இன்னமும் இந்தியா மேலே ஒரு விரோதத்தையே வச்சுக்கிட்டு தீவிரவாதத்தை வளர்த்து இந்தியா மேலே தீவிரவாதிகள் மூலமாக அடிக்கடி இந்தியா மேலே வந்து தாக்குதல் நடத்தும். இதை அந்த நாட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். கிரிக்கெட் வீரர்களும் எதிர்ப்பு தெரிவிக்கணும். இனிமேலாவது ரியலைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. மீண்டும் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க, இந்த அவமானத்துக்கு நம்ம வந்து பழி வாங்கணும், மீண்டும் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு தான் அவங்களுடைய மைண்டு போகுமே தவிர, இனிமேலாவது இந்தியா கூட நம்ம வந்து இந்த தீவிரவாதத்தை ஒதுக்கி வச்சுட்டு இனிமேலாவது நாட்டுடைய வளர்ச்சிக்கு, பாகிஸ்தான் நாட்டுடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும். இந்தியா கூட வந்து நம்ம ஒரு சமாதானத்தில் போகணும். இந்த தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடாது, பயங்கரவாதிகள் பூரா ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா நினைக்க மாட்டாங்க. மீண்டும் வந்து அவங்களுடைய நம்பிக்கையே வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதம் தான். பயங்கரவாதம்ங்கிறது தான் அவங்களுடைய முழு நம்பிக்கை. இந்த கையில் கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து பயங்கரவாதத்தை வச்சு தான் அப்படின்னு தான், அது மேலே தான் அவங்க வந்து நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து மீண்டும் தீவிரவாதத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. இனிமேல் வந்து பாகிஸ்தான் திருந்துமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக திருந்தாது. அதுதான் உண்மை. இந்த போட்டியின் மூலமாக எப்படியோ ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாகவும் பாகிஸ்தானை நம்ம வந்து ஒரு வழி பண்ணிட்டோம். கிரிக்கெட் விளையாட்டுலேயும் வந்து இந்தியாவை வந்து பாகிஸ்தானால் தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த போருக்கு பிறகு கூட நம்ம வந்து நிரூபிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான் திருப்தி. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.